எத்தனையோ மக்கள் நல்லடியார்கள் இவங்க கிட்ட நம்ம வணங்கினா இவங்க கிட்ட நம்ம உதவி தேர்னா அல்லாஹ் வைப்பு சென்று அடைஞ்சிரும், இவங்க மூலியமா நம்ம வசீலா பெற்றுலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லையா? இது சரியா தவறா? செய்யலாமா கூடாது? அதாவது ஒரு நல்லவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர்களின் பொருட்டால் அப்படின்னு கேட்கலாம். இந்த மக்கள் என்ன சொல்கிறார்? தங்களை சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்கிறார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற இந்த மார்க்கத்திலே இந்த கபர் வழிபாடு எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்களா அல்லது இப்ராஹிம் நபியிடத்திலே பிரார்த்தனை செய்தார்களா? எத்துணை துஆக்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், எத்துணை பிரார்த்தனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நபி மொழியிலே சொல்லி இருக்கிறார்கள். எங்கேயாவது ஒரு பிரார்த்தனையிலே யா அல்லாஹ், முதல் மனிதர் உன் கையால் படைக்கப்பட்ட என்னுடைய தந்தை ஆதமின் பொருட்டால் என்று கேட்டிருக்கிறார்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த மார்க்கம் இவர்களுக்கு அனுமதித்தது? வசீலா தேடுகின்றார்கள். ஷிர்கிலே பெரிய ஷிர்க் என்ன? இன்னாருடைய பொருட்டால் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பது பெரிய ஷிர்க். இதைத்தான் முஷ்ரிக்குகள் மக்காவிலே செய்தார்கள். இது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. சுன்னா என்று சொல்கிறீர்களே, ஜமாஅ என்று சொல்கிறீர்களே, எங்கேயாவது அபூபக்கர் ரசூலுல்லாஹ்வின் பொருட்டால் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்களா? ரசூலுல்லாஹ்வின் பொருட்டால் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்களா? உமர் செய்திருக்கிறார்களா? நான் கேட்கிறேன், நீங்கள் எந்த மதுஹபை பின்பற்றுகிறோம் என்று பெருமை கொள்கிறீர்களோ, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியாக இருக்கட்டும், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹியாக இருக்கட்டும், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபின் சட்ட நூல்களையும், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபின் சட்ட நூல்களையும் படித்த மாணவன் என்ற அடிப்படையிலே நான் சொல்லுகிறேன், ஒரு இடத்திலிருந்து ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறந்துவிட்ட நல்லோருடைய பொருட்டால் பிரார்த்தனை கேட்பதை அனுமதித்தார் என்பதாக என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இமாம் அபூ ஹனீஃபாவும் அபூ யூசுஃபும் நாங்கள் கடுமையாக வெறுக்கிறோம், யாராவது ஒருவர் நல்லோர்களின் பொருட்டால் எங்களுக்கு கொடு என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தால் வகரிஹ அபூ ஹனீஃபா வ அபூ யூசுப் அன் யகூல அஹதுன் ஃபீ துஆஇஹி பிஹக்கி ஃபுலானின் அவ் பிஜாஹி ஃபுலானின். இன்னாருடைய பொருட்டால் இன்னாருடைய ஹக்கால் எங்களுக்கு கொடு என்று கேட்பதை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெறுப்பவர்களாக இருந்தார்கள். அபூ யூசுப் வெறுப்பவர்களாக இருந்தார்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.